நடிகர் பாலான் இருக்காருல்ல, அவரு உதவி பண்ணதை பத்தி நிறைய பேர் அந்த மாதிரி இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்காங்க. பாலான்னு பேசினதையும் நான் கேட்டேன். அந்த வீடியோ கூட நான் இப்பதான் பார்த்தேன். இருந்தாலும் மனசு கேட்காம தான் அந்த இதை நான் சொல்லுதேன். பாலானனை பத்தி பேச ஒவ்வொருத்தரும் நீங்க என்னென்ன உதவிலாம் பண்ணிருக்கீங்க சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க. நீங்க பேமஸ் ஆகணுங்கிறதுக்காக, நீங்க ஏதோ ஒண்ணு செய்யணுங்கிறதுக்காக தேவையில்லாததை பேசி தேவையில்லாததை நோண்டுதிய. இப்ப பாலானனுக்கு ரூபா எங்க இருந்து வந்தது, யாது வந்தது? அவர் தான் சொல்லுதார, நான் 1 ரூபாயா இருந்தாலும் நான் உழைக்கிற ரூபாய உதவி பண்ணணுங்க மனசோட தான் உதவி பண்ணுதேன். உதவி பண்ணுங்க மனசோட தான் உழைக்கையும் போறேங்காரு. நீங்க எல்லாம் அவரை பத்தி பேசல. பணம் அங்க இருந்து வருது, இங்க இருந்து வருது, இங்க அப்படி இருந்தது. அவர் அப்படி என்ன உதவி பண்ணிட்டாரு? என்ன ஒருத்தனுக்கு பெரிய கோயிலும் கோபுரமும் கட்டியா கொடுத்தாரு. ஒரு ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்திருக்காரு. ஒரு பைக் இல்லாதவனுக்கு பைக் வாங்கி கொடுத்திருக்காரு. படிக்க வச்சிருக்காரு நிறைய பிள்ளைகளை. இது யார் நினைச்சாலும் முடியும். யார் நினைச்சாலும் முடியும். ஏன்னா படிக்கணும்னா கோடி கோடியா கொடுத்தா படிக்க வைக்க முடியும். ஒரு ஆம்புலன்ஸ் வேணும்னா ஒரு 5 லட்சம் ரூபாய்க்குள்ள வாங்கிலாம் கொடுக்கலாம். 5 லட்சம் 6 லட்சம் வண்டி வாங்கி கொடுக்கலாம். அவர் ஒரு இதுக்கு போனார்னா அவளுக்கு ஏத்த மாதிரி சம்பளத்தை கொடுப்பாங்க. அதைத்தான் அவர் வச்சு உதவி பண்ணாரு. அவர் வீடு கட்டணும்னு வச்சிருந்ததா ஒரு சின்ன ஆஸ்பத்திரி கட்டணும்னு ஆசைப்பட்டிருக்காரு. வெறும் சின்ன ஆஸ்பத்திரி. அதுக்கு பணம் எங்க இருந்து வந்தது? ஒரு ஆஸ்பத்திரியில 4 ரூம் கட்டதுக்கு என்ன கோடி கணக்கிலே ஆகுது? கோடி கணக்கில். பேசுறவங்களெல்லாம் பார்த்தா வாய் இருக்குன்னு நாக்கில் நரம்பு இல்லாம பேசாதீங்க. அந்த மனுஷன் உதவி பண்ண விடாம கெடுக்கிய. இல்லாதவருக்கு அவருக்கு போராட இல்லாதவங்களுக்கு தான் அவர் உதவி பண்ணுதாரு. அவருக்கு நீங்க உதவி பண்ண ஒவத்திரம் பண்ணாம இருங்க. வாய் இருக்குன்னு எப்பா என்னென்னலாம் பேசுங்க. எத்தனை வீடியோ. உதவி பண்ணுதவன இப்படியா? மக்களுக்காக கஷ்டப்படுற மக்களுக்காக உதவி பண்ணணுங்கன்னு ஒரு மனுஷன் ரேசா எங்கேயோ 100க்கு 1 தான் வருவாங்க, 1000 லட்சத்துக்கு 1 தான் வருவாங்க. அதுல இந்த பாலானே தெய்வம் மாதிரி வந்து உதவி பண்ணுறாரு மக்களுக்கு. அவர் இதை போய் கெடுக்கல. அவர் ரொம்ப வருத்தப்பட்டு பேசல. எனக்கு ரொம்ப சொல்லுங்க அண்ணன் பாலானே, நீங்களா இதெல்லாம் கண்டுக்கிடாதீங்க. நான் உங்க தம்பியா இருந்து சொல்லுதேன் கேளுங்க. இதெல்லாம் நீங்க கண்டுக்கிடாதீங்க. இதெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு நீங்க செய்ய வேண்டிய வேலையை நீங்க பண்ணுங்க. நாங்க உங்க கூட இருக்கோம். கடவுள் துணை இருப்பாரு. நான் வணங்குற அந்த சிவபெருமான்லாம் யாரையும் கைவிட மாட்டாரு. நீங்க உதவி பண்ணுங்க. நீங்க என் பார்வைக்கெல்லாம் நீங்களாம் அந்த சிவபெருமான தான் தெரியுதிய உதவி பண்ணுறதுல பார்க்கும்போது. கடவுள் வந்து இப்படி மனுஷ ரூபத்துல தான் வருவாரு. அந்த கடவுளையும் நேரில் வந்தாலும் இவங்க சந்தேகப்பட்டுக்கிட்டு தான் இருப்பானுங்க. அதனால இதெல்லாம் கண்டுக்கிடாங்க. தூச்சி தொடச்சி போட்டு நீங்க உங்க வேலையை பார்த்துக்கிட்டே இருங்க அண்ணே. ஆமா, நான் உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்கேன். இதை இவனெல்லாம் கண்டுடாங்க. வாயிருக்குன்னு என்னெல்லாம் பேசுதிய. உதவி பண்ணவங்க நீங்க உதவி பண்ணதவனுக்கு உபத்திரம் தான் பண்ணுதானுங்க. அப்பா இப்படி உலகத்தை நான் பார்க்கல ஐயா சாமி. என்னென்ன பேச்செல்லாம் பேசுதானுங்க. ரூபா எங்க இருந்து வந்தது? இப்படியா? வாய கொஞ்சம் அடக்குங்களேன். உதவி பண்ணதவ இப்படியா பேசணும்? மக்கள்லாம் உங்களை பாலனே தப்பா நினைக்க மாட்டாங்க. நீங்க வருத்தப்படாதீங்க. ஆமா, நான் சொல்லுதேன் கேளுங்க.